அப்புறம் இன்னொன்னும் முன்னாடிலாம் சொல்லின்னு இருப்பாம்மா, அந்த சமையல் அறையில அ அடுப்பு வந்து அணையாம இருக்கணும். அந்த அனல் வந்து இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாரி இருக்கா? இல்ல அதுக்கு பதில் நம்ம ஏதாவது லைட் போட்டு வச்சுக்கணுமா? அதுக்கு அது இது இல்ல இந்த காலத்துல அது வந்து செட் வேண்டாம். ஆகாது. ம். அதுவும் இன்னைக்கு கேஸ் விக்கிற விலையில எல்லாம் பார்த்தா தட்டுப்பாடுல எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா, அண்ட் இப்ப நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துடுது, மைக்ரோவேவ் வந்துடுது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அத நம்ம ரீட்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ம். ஆனால் சமையல் ரூம்ல வந்து எப்பொழுதுமே சின்னதாக ஏதாவது ஒரு இப்ப நீங்க பூஜை ரூம் அங்கேயே வச்சிருந்தீங்கன்னா, சுவாமிக்குன்னு சின்னதா ஒரு பல்பு நம்ம எரியத்தான் செய்வோம். ம். அதனால ஏதாவது ஒரு சின்ன விளக்கு நம்ம ஏத்தி வைக்கிறது நல்லது தான். ம். இப்போ தான் நமக்கு நிறைய இந்த எல்இடி லைட்ஸே வந்து இருக்கு. அதனால இருட்டா இல்லாமல் இருக்கிறது விசேஷம். சமையல் அறையில அதில் அப்படின்னு சொல்லி. ஆமாம். இப்ப இருக்கிற ஜென்ஸி கிட்ஸுக்கு இருக்கிற மெயின் கொஸ்டின் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல அடுப்பு தொடலாமா? தொடக்கூடாதா? கிச்சன் உள்ள லேடீஸ் போலாமா? அப்படிங்கிறது. போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? போகக்கூடாதா? ஏன்? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அக்னி வந்து தோஷம், அக்னிக்கு வந்து தீட்டம் இல்லை அக்னிக்கு வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ம். பவித்ரம் அப்படின்னாலே அது அக்னி தான். அக்னி தான். ஆனால் லேடீஸ்க்கு ஏன் நம்மளுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா, நம்ம உடம்பு தட் நீட்ஸ் ரெஸ்ட்டு. ம். நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கெட்டது எல்லாமே அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீட்னால வர்றது தான். அப்போ உடம்பு வந்து எந்த அளவுக்கு டயர்ட் ஆகும், அவங்களால அந்த எஃபர்ட் போட்டு அவ்வளோ வேலை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, இப்படி சொல்லாமல் நீ 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்களுக்கு சேவை பண்ணாங்க. ம். சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து தேவர் டூயிங் ஃபார் தெம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு ஹீட் பக்கத்தில் நம்ம நின்று பண்ணும்போது ப்ராபப்ளி நமக்கு வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து பாடியில் நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் வரலாம் அந்த ஹீட்னால. ம். ம். அதனாலையும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் தட் இது வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் பண்ண தான் செய்கிறோம், பண்ணாமல்லாம் இல்லை. பட் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சமைக்கிறத குறைச்சிக்கிறோம். ம். அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ம். அண்ட் கண்டிப்பாக விறகடுப்பில் தான் ஒரு சமையல்ங்கிறது இருந்தது. ஸோ ஒரு லேடி வந்து நிறைய எஃபர்ட் போடணும். ராத்திரியே சாணி போட்டு மெழுகி அதுக்கு கோலம் போட்டு விறகு எடுத்துன்னு வந்து பார்த்து இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் இருந்தது. இன்றைக்கி வந்து அவ்வளோ ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் கிடையாது. ம். நமக்கு எல்லாமே பட்டனை தட்டினா வர மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால் லேடிஸுமே இன்றைக்கி வந்து சமைக்கிற விதங்களை ஒன் பாட் ரைஸ் தான் பண்ணுறோம். ம். நிறைய அப்படி தானே இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? இப்போ கிராமங்களில் வேணால் ரொம்ப கம்மி வீடுகளில் இன்றைக்கும் அடுப்பு மொழிகி தொடச்சி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அங்கேயுமே உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மைக்ரோவேவும் வந்தாச்சு. அதனால் ஒரு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அடுப்பை தொடக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்டுக்காக தான் மெயினாக. அண்ட் இன்னொன்று வந்து இவங்க ஒரு நெருப்பு பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த ஹீட்னால இவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதுனாலையும் தவிர்த்தாங்க. பட் இன்றைக்கி காலங்கள் மாறிடுது. ஓகே, ஓகேம்மா. அண்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல படித்தேம்மா, நான் எதுலன்னு தெரியல. நம்ம எந்திரிச்சு வந்த உடனே அடுப்பு தொடக்கூடாது. ஏன்னா நம்ம எந்திரிக்கும்போது நம்மள்ட்ட நிறைய அந்த நெகட்டிவ் இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குளிச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணலாமா? அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? அதாவது பொதுவாக நம்ம உடம்புல தண்ணி பட்டுதுனாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்போ சமையல் அப்படிங்கிறதுமா நீங்கள் என்ன மனசோட சமைக்கிறீங்களோ, இப்போ வந்து ஒரு அரிசியிலையும் அவங்க பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்றது இப்போ ஏன் இன்னொருத்தர் வீட்டில் போய் அந்த காலத்துல எல்லாம் சாப்பிடல அப்படின்னா, அவங்க என்ன மனசில் சமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு. ஒரு ஆண் மகனுக்கு வந்து அவங்க என்ன அரிசி எந்த அதாவது எப்படிப்பட்ட ஒரு வயல்லேருந்து எப்படிப்பட்ட ஒரு நெல் எடுத்து வருது, அந்த அரிசியில் அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த உணவு தான் அவங்களுக்கு விந்து அணுக்களாக மாறுது. அப்போ ஒரு வாரிசை உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து உணவில் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து கண்ட வீட்லேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டு நெல்லை குத்தி அவங்க மட்டும் இது பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னு சில காரண காரியங்கள் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இல்லை. நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் இதெல்லாம் தான் காரணங்கள். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து வீதி புறப்பாடு வரும்போது மழை பெஞ்சால் பெருமாள் வெளியில் வரமாட்டார். எந்த சுவாமியுமே வீதி மழை பெஞ்சா கொண்டு மாட்டாங்க. பெருமாள் உள்ளே போயிடுவார், இல்லை போர்வை சாத்தி இது பண்ணி தான் கொண்டு வருவாள். பெருமாள் மேலே ஜலம் பட்டு சுவாமி மேலே ஜலம் பட்டு பூமியில் வந்ததுன்னா
பூமி பவித்திரமாயிடும். ம் அப்போது அந்த நெல் நம்ம உழக்கூடிய இதில் எல்லாம் மக்கள்னாலே பாப புண்ணியங்கள் சேர்ந்தது தான். அதனால தான் அந்த காலத்துலேயே அந்த ஆகம விதிப்படி கோவில் இதில் வந்து சுவாமி மழை பெஞ்சா சுவாமி வெளில வரக்கூடாது அப்படின்னே வச்சா. அதனால் ஒரு நெல்லில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆண்மகனினுடைய விந்தணுக்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் வர்றதே அவன் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் தான். அப்போது எங்கே போய் நம்ம சாப்பிட்றோம், யார் சமைக்கிறா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் சமைச்சு கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே வந்து நம்ம பண்டைய காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே அதனால தான் கண்ட இடங்கள்லையும் போய் இன்றைக்கும் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பசங்களுக்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா. அம்மா இந்த கிச்சனில் நம்ம இப்போ அக்னி பற்றி பேசணும், எப்போவுமே அக்னி இருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐதீகம் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. சைனீஸ் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு இடத்துல நெருப்பு இருந்தால் கண்டிப்பாக நீரும் இருக்கணும். அப்போ தான் அங்கே எனர்ஜி லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும்னு. நீங்கள் நம்ம பழைய கிச்சன்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா விறகடுப்பு இருந்தால் கூட ஒரு கார்னரில் வந்து ஒரு பெரிய தவளையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒன்று பித்தளை தவளையாக இருக்கும், இல்லைன்னா மண் பானையாக இருக்கும், இல்லைன்னா காப்பரில் வைப்பாங்க. ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வைக்க மாட்டாங்க. ஓகே அதுக்கப்புறம் பயன்பாட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் மண் பானையில் கொஞ்சம் மண் போட்டுட்டு அந்த மண் பானையை வந்து நம்ம எப்பொழுதுமே அடுப்பினுடைய வலது பக்கத்தில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே எதனால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பித்ருக்கள் வந்து வாசம் பண்ணுவாளாம். அப்போ இந்த நெருப்பு எவ்வளோக்கு நம்ம சமைக்கிறோம், எவ்வளோக்கு இது இருக்கோ அதில் அந்த குடத்துல ஒரு இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்வாங்க. அதனால் நம்மளால் பெரிய மண்பானை வைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக வைக்கிறது. ஒரு பித்தளை சின்னது ஏதோ ஒரு பாத்திரத்தில் இப்போல்லாம் நமக்கு நிறைய வந்துடுது. நம்ம எவர் சில்வரில் கூட பிடிச்சி வைக்கலாம். பழைய காலத்தில் சொல்லுவாங்க எவர் சில்வர் வந்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா சாணி போட்டு மெழுகி மண் அடுப்பு தான் இருக்கும். அதனால் மண் பானையோ இல்லைன்னா செப்போ இல்லையோ பித்தளையோ இருக்கும். ஓகே இப்போ நம்ம எவர் சில்வரில் கூட வச்சுக்கலாம். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. சமையலறை அது எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ க்ளீனாக இருக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம பாரதி ஸ்ரீதர் அம்மா நம்மளுக்கு விளக்கமான பதில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.